ஹாய், நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை ஃபிஷ்ஷை பற்றி. ஆனால் அது டிஷ்ஷு தானே. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ்ங்க. இத்தனை வருஷம் தான் ஃபிஷ்ஷுனா வாழும் அப்படிலாம் கிடையாது. இந்த வீட்டில் வளர்க்குற இந்த கப்பீஸ்லாம் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும், அப்புறம் இந்த மாலிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும், கோல்டு ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும். அதிகபட்சம் கடலில் வாழ்கிற சுறா மட்டும் 400 வருஷம் வாழுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மீனுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் லைஃப் ஸ்பேன். இப்படி இருக்கப்ப ஒருத்தங்க ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை 43 வருஷம் வளர்த்துருக்காங்க. 1956 பீட்டர் ஹேடுன்ற ஒரு சின்ன பையன், 7 வயசு சின்ன பையன், கடையிலேருந்து வரப்போ ஆசையாக நம்மளாம் வாங்கிட்டு ஒரு மீன் வளர்க்கலான்ட்டு அந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து அதுக்கு டிஷ்ஷுன்னு பேர் வச்சு அதை வளர்த்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே வளர அந்த ஃபிஷ்ஷை பராமரிக்கிறது அவங்க அம்மாவோட வேலையாக மாறிச்சு. அவங்க அந்த மீனுக்கு அப்பப்போ தண்ணி மாற்றுறது, க்ளீனாக வச்சுக்கிறது, கரெக்டான ஃபுட்டு மட்டும் போடுறது, அந்த மீன் அப்படியே அனலைஸ் பண்ணி அதுக்கு சவுண்டு கேட்டாலே பயம், அதெல்லாம் சத்தமே இல்லாத ரூமில் வச்சு வளர்த்து அப்படி 43 வருஷம் வளர்த்துருக்காங்க. தன்னோட 43வது வயசு அப்போ 1999 ஆகஸ்ட் அன்னைக்கு அந்த மீன் மரணம் அடைஞ்சிடும். ஸோ இது வேர்ல்ட் ரெக்கார்டுங்க. லாங்கஸ்ட் லிவிங் கோல்டு ஃபிஷ் இதுதான். இது வந்து மேல் ஃபிஷ். இதோட பேர் வந்து டிஷ்ஷு. இதுக்கு ஃபீமேல் ஒரு பேர் அவங்க விட்டுருந்தாங்களாம். அது பேர் வந்து டோஷ். மீனுக்கு மட்டும் இல்லை, மனுஷனுக்குமே கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணால் நம்மளும் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழலாம்னு சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன்.